ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது கொஸ்டின் நம்பர் 13 சிம்பிளிஃபிகேஷனில் பார்க்குறோம். 1000 ஹோல் டு தி பவர் 9 டிவைடட் பை 10 டு தி பவர் 24 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கத 1000 அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த 1000ங்கிறது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 10 கியூப்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ 10 கியூப்னு சொல்லும்போது இதில் கொடுத்துருக்கிறதுல 10 கியூப் பவர் 9 இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ டிவைடட் பை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 டு தி பவர் 24 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா a டு தி பவர் m ஹோல் டு தி பவர் n இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி பண்ணலாம்னா m இன்ட்டு n இப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதே கான்செப்டில் பண்ணும்போது 10 டு தி பவர் 3 ஹோல் டு தி பவர் 9 ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம்னா 10 பவர் 3 இன்ட்டு 9 இப்படி எழுதலாம். ஸோ இப்படி எழுதும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 27 சொல்லி கிடைக்கும். ஸோ 27 அப்படின்னும் போது 10 டு தி பவர் 27 டிவைடட் பை 10 டு தி பவர் 24 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னும் போது நம்ம இதை வந்து டிவிஷனில் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம டிவிஷனில் இருக்கும்போது பவர் வேல்யூஸ் பேஸ் வேல்யூஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பவர் வேல்யூஸை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே மாதிரி இருக்கும்போது நம்ம இதை எப்படி மைனஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 10 டு தி பவர் 27 மைனஸ் 24 அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10 டு தி பவர் 3ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அந்த 10 டு தி பவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான். ஸோ 10 டு தி பவர்ன்றது 1000. ஸோ 1000 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். இது ஆப்ஷனில் பியில் இருக்குது.